10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஓட்ஸ் தோசை செய்யலாமாங்க? நான் இன்றைக்கி சாதாரண ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். 1 கப் ஓட்ஸ் எடுத்துட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. தண்ணி வந்து கரெக்டாக நீங்கள் ஓட்ஸ் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து ஊற வைக்க வேண்டாம். 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து கரெக்டாக ஓட்ஸுக்கும் அந்த தண்ணிக்கும் சரியாக இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் ஓட்ஸு 5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 1 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஓட்ஸ் வந்து நல்லா தண்ணியில் போது போதுன்னு ஊறி இருக்கும். அதனால் தண்ணி விடாமல் அரைச்சி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா தோசை பிஞ்சு வருங்க. அதனால் கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு மீடியம் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் விட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்டாக மொறுமொறுன்னு தோசை கிடைக்குங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஓட்ஸில் இந்த மாதிரி தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நல்லாயிருக்கும்.